நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை உங்கள் கையை பார்த்தவுடன் மிக எளிமையாக புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள். முழுமையாக இந்த காணொலியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புரியும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். இன்றைக்கு கைரேகை பலன் காணும் பகுதியில் 15ஆம் பகுதியில் வந்திருக்கோம். இன்றைக்கு மச்ச ரேகை அல்லது மீன்குறி, அப்புறம் அந்த பெருவிரலை பற்றி ஒரு ஞாபக அறிவு, ஞாபக சக்தி அது நல்லா இருக்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம போர்டுக்கு வந்துடுவோம். இப்போ இந்த கையில் குருமேடு உயர்வாக இருந்து, நல்லா பார்த்துக்க, குருமேடு உயர்வாக இருந்து சுக்கிரமேடு உயர்வாக இருந்து இந்த மேல் நோக்கி குருமேட்டை நோக்கி இப்படி இது மச்ச ரேகைன்னு சொல்லுவோம். இல்லைன்னா உயிர் மீன் மாதிரி, அசல் மீன் மாதிரி இப்படி மேல நோக்கி இருந்தாலும் சரி, மிகவும் சிறப்பான அமைப்பு. இது மச்ச ரேகை குறின்னு சொல்லுவான். மீன், உயிரான மீன் ரெக்கையோட வாளோட அப்படியே மீனோட வடிவமே இந்த இடத்துல இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இந்த ஆயில் ரேகை, புத்தி ரேகை, இறுதி ரேகை சேரும் இடம் குருமேட்டுக்கும் சுக்கிரமேட்டுக்கும் இடையில் குருமேட்டை பார்த்தபடி இருப்பது மிகவும் சிறந்த அமைப்பு. இந்த அமைப்பு எப்பொழுது வேலை செய்ய ஆரம்பிக்கும்? அங்கு அதிர்ஷ்டமான அமைப்பு. மிச்ச இடத்துல எங்க இருந்தாலும் பலன் உண்டு, ஆனா முதல் தரமான பலன் வேண்டும் என்றால் இந்த மாதிரி குருமேட்டை பார்த்து இந்த இடத்துல இருந்தது 3 ரேகையும் சங்கமமாகக்கூடிய இடத்துல இந்த இடத்துல இருந்ததுன்னா மிக சிறந்த அமைப்பு, முதல் தரமான பலனை கொடுக்கக்கூடியது. ஆயுள் ரேகையிலிருந்து மேல் எழும்பக்கூடிய கிளைகள் வரும் வயதில் உலக புகழ் சாதாரணமா கிடைக்காது. ஒரு யுத்தம் தோன்றி ஒரு சண்டை போட்டு போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு, உலக புகழ் கிடைக்கும். உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய இந்த வயதில், ஆயுள் ரேகையில மேல் எழும்பக்கூடிய வயதில், இதை 70 வயசா கணக்கு பண்ணிட்டு இதுல எந்த வயசுல அந்த ஆயுள் ரேகையிலிருந்து மேல் எழும்பக்கூடிய கிளை வருகிறதோ அந்த வயதில் ஒரு யுத்தம், ஒரு போராட்டம் தோன்றி அந்த போராட்டத்திலே வெற்றி பெற்று உலக புகழ் அடைவதற்கு வாய்ப்புண்டு. இவர் மறைந்த பிறகும் அந்த புகழ் நீண்டு இருக்கும். அதாவது அவர் அந்த வயசுல அவருக்கு சண்டை போட்டு போராடி வெற்றி பெற்று, அதாவது உலக புகழ், செல்வம், செல்வாக்கு, நல்ல ஒரு பெருமை அவருக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு. நல்ல சிறப்பான அமைப்பு. இதை பாருங்க, உங்க கையில இந்த மாதிரி மச்சரேகையோ மீன்குறியோ இந்த மாதிரி குருமேட்டை பார்த்து இருந்து, குருமேடும் நல்ல உப்பி விம்மி இருந்து இந்த சுக்கிரமேடும் உயர்வாக இருந்தால் இந்த ஆயுள் ரேகையில மேல் எழும்பக்கூடிய கிளைகள் உற்பத்தியாகும் வயதில் அவருக்கு உலக புகழ் கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு. போராடி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புண்டு. மீனை கண்டாலே போராட்டம் வெற்றி, போராட்டம் வெற்றி, போராட்டம் வெற்றி, வாழ்க்கையே போராடிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனாலும் வெற்றி பெறுவோம். நல்லா புரிஞ்சுங்க, போராடி வெற்றி பெறக்கூடிய அமைப்பு, போராடி வெற்றி பெறக்கூடிய அமைப்பு, போராடி செல்வம் ஈட்டக்கூடிய அமைப்பு, எல்லாமே போராடி அந்த வெற்றி, புகழ், செல்வம், செல்வாக்கு இதெல்லாம் கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு. அதுக்கப்புறம் இந்த ரேகை ஆயுள் ரேகையிலிருந்து மேலெழும்பக்கூடிய கிளை வராத போது சூரிய ரேகை எப்பொழுது உற்பத்தி ஆகிறதோ அந்த வயதில் இந்த குறி வேலை செய்ய ஆரம்பிக்கும். குறி இருக்கு சார், வேலை செய்யல அப்படின்னா இந்த சூரிய ரேகையும் இருக்காது, ஆயுள் ரேகையில மேலெழும்பக்கூடிய கிளையும் இல்லை என்றால் உங்களுக்கு முன்னாடியே அது நடந்திருக்கும். இல்லைன்னா உங்களுடைய சந்ததிகளுக்கு அது நடப்பதற்கு வாய்ப்புண்டு. ஒரு மீன் குறி இருந்தால் அதாவது ஒன்றும் முன்னாடி நடந்திருக்கும், இல்லைன்னா பின்னாடி நடக்கும். உங்களுக்கு நடக்கணும்னா ஆயுள் ரேகையில் மேலெழும்பக்கூடிய கிளை இருக்கும். சூரிய ரேகை வரும் வயதில் அது போராடி வெற்றி பெற்று உலக புகழ் அடைய வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி தான் இப்போ இங்கே ஒரு தாமரை குறி இருக்குன்னு வச்சுக்க. அந்த தாமரை குறி இருந்தால் அதுக்கு ஒரு நாளைக்கு போனேன், அது ரொம்ப பெரிய சாப்டர். அந்த தாமரை குறி இருந்தால் உங்களுடைய கணவர், உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை பெண்ணா இருந்தால், ஆணா இருந்தாலும் மனைவிக்கு, அந்த குழந்தைகளுக்கு மிக பெரும் செல்வம் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. இப்போ இன்னொன்று, இந்த பெருவிரல் இருக்கு இல்லையா, இந்த பெருவிரல்ல இந்த நகம் உள்ள அங்குலம் பெருசாக இந்த அங்கலத்தை விட
அதாவது இந்த அங்கலத்தை விட இந்த அங்கலம் பெருசா நீளமா இருந்ததுன்னா மிக சிறந்த அமைப்பு. அட்டமா சித்து என்ற சொல்லக்கூடிய ஞாபக அறிவு, ஞாபக சக்தி சிறப்பா இருக்கும். 8 பேர் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கும் கேள்வியையும் பதிலையும் உடனுக்குடனே டக் டக் டக்குன்னு டாண்டான்னு சொல்லக்கூடிய ஒரு மனோபக்குவம், ஒரு ஞாபக அறிவு வரக்கூடிய அமைப்பு இருக்கு. அது எப்பன்னா ஆயுள் ரேகையிலிருந்து மேல் எழும்பக்கூடிய கிளைகள் வர வயது தான். இந்த ஆயுள் ரேகை தான் மெயின். இதுதான் சக்தி. அந்த சக்தியிலிருந்து ஒரு கிளை கிளம்பும் வயதில் உங்களுக்கு அட்டமா சித்து என்றக்கூடிய ஞாபக சக்தி, ஞாபக அறிவு தோன்றி அவருக்கு அந்த பெருவிரல்ல நகம் உள்ள அங்கல சக்தி இந்த அங்கல சக்தியை விட உயர்வாக நீளமா இருந்ததுன்னா அந்த ஞாபக அறிவு, ஞாபக சக்தி வேலை செய்து ஒரு பெரிய, அதாவது ஞாபக சக்தியினால ஒருத்தர் கேள்வி கேட்டா அதுக்கு பதில் சொல்லக்கூடிய 8 பேர் கேள்வி கேட்டாலும் அதற்கு பதில் சொல்லக்கூடிய, கேள்வியையும் பதிலையும் சொல்லக்கூடிய ஒரு திறமை. ஒரு குழந்தை இருக்கு, திடீர்னு திருக்குறளை பூரா சொல்லுது பாருங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி ரேகை அமைப்பு இருக்கும். மிச்ச ரேகை, ஆயுள் ரேகை, புத்தி ரேகை, இறுதி ரேகை, சூரிய ரேகை, விதி ரேகை இதெல்லாம் நல்லா இருக்கும். கை நல்லா இருக்கும். அப்பதான் அந்த குழந்தை வந்து நல்லா வேலை செய்யும். அது நல்ல மூளை வேலை செய்யும். அது இருந்து இந்த இறுதி ரேகையில நகம் உள்ள ஒரு அங்குலம் நீண்டி இருந்ததுன்னா அவர்களுக்கு ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும். அதாவது உங்க கையில இந்த மாதிரி ரேகை, இந்த மாதிரி விரல் நீண்டு இருக்கான்னு பாருங்க, பெருவிரல், அதாவது மச்ச ரேகை அல்லது மீன் கூறி இருக்கான்னு பாருங்க. உங்கள் வாழ்வில் வெற்றி பெறுவீர்கள் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.